ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ்ஸியோட எபிசோட் 9ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங் வியூ நம்ம மொட்டையும் மீனாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை வந்து மீனா ஆகிட்ட உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க, மீனா இருந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை வந்து சரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போகணுமா அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க, நம்ம மீனா இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாவே நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பற்றி அவங்க 2 பேர்கிட்டே சொல்லாமல் இருக்கிறது உனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, நான் வேணா உங்கள் அம்மாகிட்டையும் ரக்கிட்டையும் நான் சொல்லவா அப்படின்ட்டு மொட்டை கேட்க, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு அப்பனா நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இல்லை நான் சொல்லவே இல்லை, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பேன்ல, எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க. ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொய்யுமே சொன்னதில்லை, எனக்கு இதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல, நான் செய்கிறது சரியா தப்பான்ட்டு கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அதுக்கு மொட்டு வந்து நம்ம மீனா ஆகிட்ட இங்கே பாரு மீனா, நீ ஏன் இதை பற்றி அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல தயங்குறேன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஏன்னா நான் இதை பற்றி அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, போன தடவை இதை பற்றி சொல்லும் போதேவோ அங்கிள் மொட்டும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க, இது எல்லாமே தாத்தாவோட பிளான்ன்ட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இதை பற்றி நான் எப்பயுமே அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன், இது நான் செய்கிறது எல்லாமே சரியா தப்பான்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்ட்டு மீனா ஒரு பக்கம் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம மொட்டு வந்து மீனாவை பார்த்து இங்கே பார் மீனா, நீ இந்த மாதிரி சொல்கிறதுனால நீ வந்து ஹாப்பியாக இருக்கியா, இல்லை இல்லை உங்க அங்கிளும் இதை வந்து விரும்ப மாட்டாரு, நீ இந்த மாதிரி டல்லா இருக்கிறத, அவர் எப்பயுமே நீ ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைப்பாரு, எல்லா குழந்தைகளும் மாதிரி நீயும் ஹாப்பியா விளையாடணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு, நீ இந்த மாதிரி டல்லா இருக்கிறத வந்து அவர் பார்த்தாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ட்டு அவர் மேலேயே பழிய போட்டுப்பாரு, இந்த மாதிரி நடக்கிறத தான் நீ விரும்புறியா மீனா, உங்க அங்கிள் இதை நினைச்சு கவலைப்பட்டாருன்னா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம், அதனால நீ இதை நினைச்சு கவலைப்பட வேணாம், நீ இதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடு அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து மீனா கிட்ட சொல்ல, நம்ம மீனாவை சிரிச்சுட்டு சரிங்க அங்கிள் நான் இதை பத்தி சொல்றேன், சரி வாங்க இப்பயே நம்ம போலாம், இதை பத்தி அங்கிள் ரக்கிட்டையும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லலாம், எங்க தாத்தா என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, வாங்க போய் சொல்லலாம், எங்க அங்கிள் ஃபீல் பண்ணாருன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா, சரி வாங்க போயிடலாம், எங்க கார் நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்டை கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு நான் இன்னைக்கு காரே கொண்டு வரல மீனா, ஏன்னா உங்க அங்கிள் தான் காரை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம மொட்டை சொல்ல, அதுக்கு மீனா வந்து அப்படியே சோகமாயிட்டு அப்புறம் இங்க இருந்து நடந்தே போகணுமா அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து மொட்டை கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போக வேணாம், நம்ம ஸ்கூல் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா வெளியே ரோட்ல டாக்ஸி வரும், அங்க இருந்து நம்ம ஏறி போலாம் அப்படின்ட்டு நம்ம மொத்தல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஓ அப்படி அப்பனா நான் இங்க இருந்து ஓடி போறேன், நான் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அங்க இருந்து அப்படியே ஓடி போறேன், நம்ம மொட்டை வந்து பின்னாடியே நெல்லு மீனா ஓடாத என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை பின்னாடியே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். இப்படி இவங்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம மீனா வந்து மொபைல் எடுத்து பார்த்தா வீகிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு போல, அதை வந்து நம்ம முட்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து திரும்ப கால் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, நம்ம மட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்த்தா யாரோ 2 பேர் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அதை வந்து மொட் பார்த்துட்டு மீனா கையை பிடிக்கவா, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு என்னாச்சு அங்கிள் அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட் வந்து மீனா பார்த்து என் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்க அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து சேஃபா அப்படியே ஒளிய வச்சுக்கிறோம். அப்ப நம்ம மீனா வந்து யார் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு நம்ம மீனா கேட்க, அதுக்கு நம்ம மொட் வந்து நான் இங்க இருந்து சொல்லும் போது நீங்க இருந்து ஓடிரு அப்படின்ட்டு நம்ம மீனா கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஆனா இவங்கெல்லாம் யாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம மீனா கேட்க, அப்போ ஒருத்தன் வந்து அவன் பின்னாடி வந்து கட்ட வச்சிருப்பான் போல, அதை எடுத்து அடிக்க வர்ற மாதிரி அவனுக்கு ஓங்கவும் நம்ம மொட்டை வந்து மீனவை அங்க இருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே இவங்க எல்லாம் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை அங்க இருக்கிற 2 பேத்தையும் போட்டு தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கான். எனக்கு இதுல வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் டைம் இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம வி கூட ஒர்க் பண்ற ஒரு ஆளையும் தான் காட்டுறாங்க. நம்ம வி வந்து அந்த ஆளுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ், என் கார் அங்கதான் இருக்கு, என் கூட இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அந்த பையன் இருந்துட்டு பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதுக்கு பதில் லஞ்ச் மட்டும் வாங்கி தாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, நம்ம வி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டேவும் நம்ம மீனாக்கு வந்து நம்ம வி வந்து கால் பண்றா, ஆனா நம்ம மீனா வந்து போனை எடுக்கவே இல்லை. நம்ம வி இருந்து என்ன இந்த பொண்ணு போனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனையே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மீனா வந்து அங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரும். இதை வந்து நம்ம வி பார்த்துட்டு மீனா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம மீனாவும் ஓடி வந்துட்டு ஆன்டி வி அங்க வந்து அங்கிள் மொட்டை யாரோ அடிக்கிறாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு நம்ம மீனா வந்து அங்க வந்து போயிடுறா. அப்ப அங்க போய் பார்த்தா நம்ம மொட்டை வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு கொட்டு செம ஹாயா அப்படியே உட்காந்துருக்கா. நம்ம மீனா பாப்பா வந்து நம்ம வியும் அந்த ஆளையும் கூட்டு வந்துட்டு இதை இங்கதான் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம மொட்டை காட்ட, நம்ம வி வந்து நம்ம மொட்டை பக்கத்துல போய் இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஏன் நான் இங்க குதிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டை காமெடி பண்ண, நம்ம வீக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு நான் ஒன்னும் காமெடி பண்றதுக்காண்டி இங்க வரல அப்படின்ட்டு நம்ம வி வந்து அப்படியே டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா. அதுக்கு நம்ம மொட்டை வந்து இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பார்த்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம மொட்டை சொல்ல, நம்ம மீனா வந்து அப்படியே நம்ம மொட்டையே பார்த்தா கையில வந்து சின்னதா காயம் பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு போல, அதை பார்த்த நம்ம மீனா வந்து அங்கிள் மொட்டை நீங்க என்னை விட்டு போயிருவீங்களா, இறந்து போயிருவீங்களா, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை வந்து நம்ம மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு இது வெறும் சின்ன காயம் தான், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இறந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டை சொல்லிட்டு சரி வாங்க போலான்ட்டு எந்திரிச்சுலான்னு போனா நம்ம மொட்டோட போன் இந்த சண்டையில வந்து கீழே வந்து உடஞ்சு போயிடுச்சு, ஏன்னா வண்டி ஏறிடுச்சு. இதை பார்த்து நம்ம மொட்டுக்கு வந்து செம்மையான டென்ஷன், என்னடா இப்படிலாம் நடந்துச்சுன்ட்டு எப்படியோ ஒரு வழியா நம்ம மொட்டை வந்து வி தான் வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு காருக்குள்ள நம்ம வி வந்து நம்ம மொட்கிட்ட கேட்க இதை பத்தி நீ எப்படி ரக்கிட்ட சொல்ல போற அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு வந்து இதை பத்தி நான் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நான் போய் சொன்னேன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, நம்ம வி சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுட்டு நம்ம போன எபிசோட்லயே லாஸ்ட்ல பார்த்துப்போம் இல்லையா, நம்ம ரக் வந்து அப்படியே பயத்திலேயே வீட்டுக்கு வர, நம்ம வி வந்து நீ அமைதியாரு ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ரக் இருந்துட்டு ஆனா நான் எப்படி அமைதியா இருக்க முடியும், எங்க அப்பா பார்த்தேன், எங்க அப்பா வந்து அவர் கொண்டுருவேன்னு சொல்லி என்ன பயன்படுத்துறாரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கத்திட்டே இருப்பா இல்லையா, அப்ப கூட நம்ம மொட்டு வந்து நம்ம அக்கா கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துவோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு இப்ப காட்டுறாங்க.
ஒரு வழியா நம்ம மொட் வந்து நம்ம ரக்க சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு கீழ வந்து பார்த்தா, கீழ வந்து நம்ம வி வந்து இன்னும் உட்காந்துருக்கா வீட்டுக்கு போகல. நம்ம வி வந்து நம்ம மொட்ட பார்த்துட்டு, "அவன் எப்படி இருக்கா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா" அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "சோப்பா இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "சரி அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஆயிருக்கா?" அப்படின்ட்டு நம்ம வி கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் ஆனதில்ல. ஆனா அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாரி ஒரு தடவ நடந்திருக்குன்ட்டு. இது அவனுக்கு செகண்ட் டைமா கூட இருக்கலாம்" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, சரி ஓகே. அப்பனா அந்த அங்கிள் டாக்டர்ன்னு சொல்றாரு இல்லையா? அவன் யாரு? அப்டின்ட்டு நம்ம வி கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துகிட்டு, தெரியல. எனக்கு தெரியல அப்டின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, ஒரு வேள நம்ம ரக்க வளர்த்தவரா இருக்குமோ அப்டின்ட்டு நம்ம மொட்டு வந்து வி கிட்ட கேட்க, அதுக்கு வி வந்து யோசிச்சுட்டு, இல்ல எனக்கு தெரியல அப்டின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ வர மாரி சவுண்ட் கேட்குது. யாருன்ட்டு பார்த்தா நம்ம மோக்கு தான். மோக்க பார்த்த உடனேவும் நம்ம வி வந்து எந்திரிச்சு போய் நம்ம மோக் பக்கத்துல சரி பேசலான்னு பார்த்தா, ஆனா நம்ம மோக் வந்து என்ன பேசுறேன்னு தெரியாம அவள அப்டியே பார்த்துட்டு இருக்கா. இவங்க பண்ற எல்லாத்தையுமேவும் நம்ம மொட்டும் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம மோக் வந்து அப்டியேவும் விய கண்டுக்காம அப்டியே நம்ம மொட் கிட்ட வந்து, "உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க?" அப்டின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம மோக் கேட்க, நம்ம மோக் இருந்துட்டு, "ஆமா நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ கவலைப்படாத" அப்டின்ட்டு நம்ம மோக் கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம மோக் இருந்துட்டு, "சரி அப்பனா ரக்க எங்க? அவருக்கு எதுவும் ஆகலல்ல? அவர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. ஆனா நான் திரும்ப கால் பண்ணும்போது அவருக்கு பிஸின்னு வந்துச்சு. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து அப்டியே பதறிட்டே கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் வந்து மேல தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவன் நல்லா தான் இருக்கான்" அப்டின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போதேவும் நம்ம ரக் வந்து அப்டியே வேக வேகமா பதறி அடிச்சுக்கிட்டு அப்டியே படியில இருந்து கீழ இறங்கி வரான். இத பார்த்த நம்ம மொட் வந்து டக்குன்ட்டு எந்திரிச்சு வந்து நம்ம ரக் கிட்ட, "என்னாச்சு ரக்? உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்டின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நம்ம மொட்ட புடிச்சுட்டு அப்டியே கண்ணும் கையும் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துக்கிட்டே, "உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நல்லா தானே இருக்க?" அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னாச்சு? நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டியா?" அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல எனக்கு தெரியல" அப்டின்ட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம மொட் வந்து சரி பையன் பயத்துல இருக்கான் அப்டின்ட்டு புரிஞ்சுகிட்டு, நம்ம வி கிட்டயும் நம்ம மூக் கிட்டயும் நம்ம மொட்டு இருந்துட்டு, "நான் இவன் கூட போய் தூங்குறேன். நீங்க கதவ பூட்டிருங்க" அப்டின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம வியும் நம்ம மூக்கு இருந்துட்டு, "சரி ஓகே" அப்டின்ட்டு அவங்க சொல்லவும், நம்ம மொட்டு இருந்துட்டு, ரக்க பார்த்து, "சரி வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ரக்க வந்து அப்டியே கை தாங்கலா மேல அப்டியே கூட்டிட்டு போறான் நம்ம மொட்டு. அவங்க 2 பேரும் மேல போனதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு என்ன பேசுறேன்ட்டு தெரியாம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே மூஞ்சியே பாத்துக்குறாங்க. அப்ப நம்ம வி இருந்துட்டு, "என்கிட்ட என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்க மாட்டியா மூக்கு? இன்னுமா நீ என் மேல கோவமா இருக்க?" அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துகிட்டு, "இல்ல நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நான் நாளைக்கு காலையில மொட்கிட்ட என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க இங்கருந்து கிளம்புங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க சீக்கிரமா போயே ஆகணும். ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. நீங்க இங்கருந்து கிளம்புங்க. நான் இங்கருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். நான் ரக்குக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இங்கருந்து பாத்துக்கிறேன். நீங்க இங்கருந்து கிளம்புங்க" அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம விய அப்படியேவும் ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவள அப்படியே வெளிய தள்ளி கதவ சாத்திட்டு, "பாத்து போங்க, சேஃபா போங்க" அப்படின்ட்டு நம்ம மூக் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறா. மேல போனா நம்ம ரெக்கையும் மொட்டையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து நம்ம மொட்டை கைய புடிச்சுக்கிட்டு, அந்த புண்ணையே பார்த்து "இது வலிக்குதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கவே இல்ல" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நிஜமாவே இது உனக்கு வலிக்கவே இல்லையா?" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கவே இல்ல. நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, என்கிட்ட சொன்னா உன்ன கத்தியால கிழிச்சுட்டாங்கன்ட்டு. அதனால தான் உனக்கு வலிக்குதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கல. இது வெறும் சின்ன காயம் தான். இதெல்லாம் பெருசாலாம் எனக்கு வலி ஏற்படல" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அந்த காயத்த பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் நம்ம மொட்டை பார்த்து, "இது எல்லாமே என் தப்பு தான். என்னால தான் எங்க அப்பா உன்ன இந்த மாரிலாம் பண்ணாரு. என்ன மன்னிச்சிடு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துகிட்டு, "இது எதுவும் உன் தப்பு கிடையாது. இத போட்டு நீ மனசுல குழப்பிக்காத. இத பெருசா எடுத்துக்காத. விட்டுரு" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக்கும் சரின்னு சொல்லிட்டு, நம்ம மொட் வந்து நம்ம ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஹக் பண்ணவும் நம்ம ரக் வந்து நம்ம மொட்ட பார்த்து சாரி அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்ட அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நம்ம மொட்டும் நம்ம ரக்க ஹக் பண்ணிட்டு, "உன்ன இந்த மாரி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொட் வந்து ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் யாரோ காலிங் பெல் அமுக்குற மாரி சவுண்ட் கேட்குது. நம்ம மொட் போய் கதவ தொறந்து பார்த்தா, அங்க வந்திருக்கிறது நம்ம மீனாவும், நம்ம காவும் தான். அவங்கள பார்த்த உடனேவும் நம்ம காவு வந்து, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரக்க பத்தி" அப்படின்ட்டு காவு சொல்ல, நம்ம மொட்டும் சரின்ட்டு அப்படியே சொல்லிடுறான். அப்புறம் மேல மாடியில தான் காட்டுறாங்க. நம்ம மோக் வந்து என்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ரக் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு உட்காரவும், நம்ம மோக் வந்து நம்ம ரக் பக்கத்துல போய், "ரக் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, "மோக் எங்க மொட்டை காணோம்?" அப்படின்ட்டு நம்ம மூக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு முட் வந்து கீழ இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம மூக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு சரி அப்படின்ட்டு எந்திரிச்சு விளையாண்டு பார்த்தா, நம்ம மூக் வந்து விடாம, "வேணாம் நீங்க எந்திரிக்காதீங்க. எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துரும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வேணா அவர போய் கூட்டிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக் வந்து அங்கிருந்து போலான்னு பார்த்தா, நம்ம ரக் வந்து, "வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். அவன ஒண்ணும் கூப்பிட வேணாம். உன்ன தொந்தரவு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மூக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, "பரவாயில்ல. நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்" அப்படின்ட்டு நம்ம மூக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு மூக்க பார்த்துட்டு, "எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மூக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, சொல்லுங்க எதா இருந்தாலும் நான் பண்றேன்" அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "எனக்கு பசிக்குது" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மூக்கு இருந்துட்டு, "சரி ஓகே எனக்கு புரிஞ்சது. நான் வந்து உங்களுக்காண்டி கீழ போய் சமைச்சு ஏதாவது கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு வந்து அங்கிருந்து அப்படியே போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் நம்ம ரக் வந்து என்ன பண்றான்னா, அவனோட அந்த ஆஃபீஸ்ல ஒரு சீக்ரெட்டா ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருப்பான் இல்லையா? அந்த ஃபோன எடுத்து பார்த்தானா, அதுல வந்து நெறைய மெசேஜ் வந்திருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து. என்ன மெசேஜ்னா, "இந்த மாரி நான் உன்ன பார்க்கணும். நீ என்ன வந்து பாரு.
அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது அவன் எதுக்கு உன் வீட்ல இருக்கான் அப்படி இப்படின்ட்டு நிறைய மெசேஜ் வந்து நம்ம ரக்குக்கு வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்க நம்ம ரக்குக்கு வந்து ஒரு மாரி ஆயிட்டு அவனுக்கு அப்படியே மயக்கம் வர மாரி ஆயிருது. அப்படியே கீழ விழுகலான்ட்டு போம்போது டக்குன்னு அந்த சேர புடிச்சுக்கிட்டு அப்படியே சேர்ல அப்படியே மெல்ல அப்படியே பொறுமையா உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறான் நம்ம ரக்கு. என்ன பண்ணலாம், போலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ரக் வந்து அங்கிருந்து அப்படியே போறான். இந்த பக்கம் காமிச்சான்னா நம்ம மொட்டையும் குவானையும் தான் காட்டுறாங்க. என்ன பேசுனாங்க என்னான்ட்டுலாம் தெரியல. நம்ம மொட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லாததுக்கு குவான் இருந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். என்னால ரக்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே முடியல. ஆனா நான் எதிர்பார்த்தேன் இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க அவனுக்காண்டி வருவாங்கன்ட்டு. அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம மூக் வந்து அப்படியே கீழ இறங்கி வரா. நம்ம குவான பார்த்த உடனேவும் அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணவும், இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம நம்ம மூக் கேட்க அதுக்கு மொட்டு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ரக் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம மூக் கிட்ட கேட்க அதுக்கு மூக்கு இருந்துட்டு அவர் இப்பதான் எந்திரிச்சாரு. அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு. அதான் ஏதாவது சமைச்சு கொண்டு போலாட்டு நான் கீழ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக் வந்து நம்ம முட்கிட்ட சொல்ல நம்ம முட்டு இருந்துட்டு சரி அப்பனா நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம முட் சொல்ல நம்ம மீனா பாப்பா இருந்துட்டு அப்பனா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற குவானுக்கு வந்து செமையா ஹாப்பியா இருக்கு. அவங்களையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முட் வந்து சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரக்க வந்து சாப்பிட கூப்பிடலான்ட்டு மேல போய் பார்த்தா அங்க வந்து ரக் இல்ல. நம்ம முட் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ரக்க தேடுற ரக் நீ எங்க இருக்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தேடி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு நம்ம முட் வந்து கீழ வந்து எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி ரக் வந்து மேல இல்ல அப்படின்ட்டு சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. நம்ம மூக்குக்குள்ள இன்னும் ஷாக் ஆயிட்டு அவள அப்படியே தேடி பாக்குறா. தேடி பார்த்துட்டு வந்து ஆமா அவர் இங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம முட்டிட்ட நம்ம மூக்கு சொன்னேனவும் நம்ம முட்டு இருந்து சரி அவனுக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோனையும் நம்ம முழுக்கும் கால் பண்ணி தரா. ஆனா நம்ம ரக் வந்து போன் எடுக்கவே இல்லை. இதை பார்த்து நம்ம முட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற நம்ம குவானுக்கு வந்து இன்னும் பயமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பதறிட்டே இருக்கா. அப்ப நம்ம முட்டு வந்து நம்ம குவான் கிட்ட போயிட்டு அவர் எங்க இருக்காருன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம முட்டு வந்து குவான் கிட்ட கேட்க அதுக்கு குவான் இருந்துட்டு இல்ல எனக்கு தெரியாது, அவர் எங்க இருக்காரு, யார் கூட இருக்காரு, என்ன பண்றாருன்ட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு குவான் ஒரு மாதிரி அப்படியே பதறிட்டே சொல்லவும் நம்ம முட்டுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அவன் வந்து குவானை பார்த்து பொறுமையா இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்க அப்பாவை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தராவது இருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு நம்ம முட்டு வந்து குவான் கிட்ட கேட்க குவானும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஒருத்தருக்கு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னேவும் நம்ம முட்டு வந்து சரி அவங்களுக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குவானும் அப்படியே கால் பண்றாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா இங்க வந்து நம்ம ஜாக் வீட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து அங்க இருந்து ஜாக் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஜாக் வந்து நம்ம ரக்க பார்த்தோன்னேவும் நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து ரக் கிட்ட சொல்லவும் நம்ம ரக் இருந்துட்டு டக்குன்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க அதுக்கு ஜாக் இருந்துகிட்டு எதுவும் சொல்லாம வா வந்து இங்க உட்கார் அப்படின்னு சொன்னோன்னேவும் நம்ம ரக் இருந்துட்டு இல்ல பரவாயில்லன்னு சொல்லவும் நம்ம ஜாக் இருந்துட்டு இங்க வந்து உட்காருன்னு சொன்னேன்ட்டு ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி சொல்லவும் நம்ம ரக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்க உட்காந்துடுறோம் அமைதியா. இதை பார்த்த வந்து நம்ம ஜாக் வந்து பரவாயில்ல இன்னும் நான் சொல்ற பேச்சை தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து சொல்லிட்டு நம்ம ரக்க பார்த்து ஜாக் வந்து சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அந்த மகாசிரமத்துக்கும் நடுவில் என்னதான் டீல் போயிட்டு இருக்கு அதை சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல நம்ம ரக் இருந்துட்டு அவனை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு ஜாக் இருந்துட்டு நான் உங்ககிட்ட அவனுக்கும் உனக்கு என்ன டீல் தான் போட்டிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே சொல்லவும் நம்ம ரக் வந்து பயந்துகிட்டு அவன் கையில வரும்போதேவோ அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து கொண்டு வந்திருப்பான். அதாவது இவனும் நம்ம மட்டும் அக்ரிமெண்ட் போட்டாங்களே அந்த பேப்பரை தான் கொண்டு வந்திருப்பான். அதை வந்து அவங்க அப்பா கிட்ட தருவான். அவங்க அப்பாவும் அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஓ நீங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க நம்ம ரக் இருந்துட்டு ஆமா நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ப்ளீஸ் நீங்க அவனை விட்டு விலகியே இருங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு ஜாக் இருந்துட்டு ஓ நீ என்ன நினைக்கிற, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல நம்ம ரக் வந்து அப்படியே பயந்துட்டு நம்ம ஜாக்கோட காலை பிடிச்சிட்டு நீங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன், உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் தரேன், அவனை நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன்ப்பா மகாசமத்தை விட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அவங்க அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சவோ அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு ஓ எல்லாமே எனக்கு தெரியா அப்படின்ட்டு நம்ம ஜாக் கேட்க நம்ம ரக்கும் இருந்துட்டு ஆமாப்பா நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்யறேன், அவனை விட்டுருங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்ட்டு ரக் சொல்ல அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு ஓ அப்படியா அவனை உன்னோட வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொன்னோன்னு நம்ம ரக்குக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவனை போய் பார்த்துட்டே இருக்கா. ஜாக் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்றான் நீ இதை பண்ணேன்னா எல்லாருக்குமே நல்லது, இதை மட்டும் நீ பண்ணு அப்படின்ட்டு அவனோட ஷோல்டர்ல கையை வச்சு ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே சொல்றான். இவன் இந்த மாதிரி பண்ணோன்னே நம்ம ரக்குக்கு வந்து அவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அப்பயும் ஒரு தடவை இவங்க அதாவது இவன் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பான் போல, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா எல்லாருக்குமே நல்லது, நான் வந்து உங்க அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொன்னதே தான் நம்ம ரக்குக்கு வந்து ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மொட் வந்து செம்ம ஸ்பீடா அப்படியே காரை டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம மொட்டுக்கு வந்து நம்ம ரக்கோட அம்மா பேசினது தான் அப்படியே ஞாபகமா வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரக் சின்ன வயசா இருக்கும்போது டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா, அந்த டாக்டர் நம்ம ரக் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த டாக்டர் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இதை வந்து நம்ம ரக் வந்து என்ன நினைச்சுக்கிட்டானா எங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என் கூட யார் க்ளோஸா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிடுவாருன்ட்டு நான் அவர் வந்து அவனை நம்ப வச்சாரு, அதனாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ரக்கோட அம்மா வந்து நம்ம முட்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே
நம்ம முட் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம ஸ்பீடா நம்ம ஜாக் வீட்டுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கான். நம்ம முட் வந்து வந்த உடனே ஜாக்கை பார்த்து எங்க டொங்குறாக்கு அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு நீ என்னடா லூசாடா, என்னோட பையனை நான் என்னடா பண்ண போறேன், அவன் ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு ஜாக் சொல்ல, அதுக்கு நம்ம முட் வந்து தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறேன். இவன் இப்படி தேடிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக் பின்னாடி வந்துட்டு நீ இந்த மாதிரி என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்கு வரதுக்கு நான் வந்து போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து பின்னாடி கத்திக்கிட்டே வரான். ஆனா நம்ம மட்டும் கண்டுக்காம எல்லா இடத்துலயும் தடவிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து ஒரு இடத்துல அமைதி உட்காரவும் நம்ம மட்டும் அவன் பக்கத்துல போய் அவனை பிடிச்சி நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகல இல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு நம்ம முட் வந்து கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் வந்து பின்னாடி நின்னுட்டு நான் அவனை எதுவும் பண்ணல, என்னோட பையனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம முட்டுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஜாக்கை பார்த்து நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட்டு வந்து நம்ம ரக்க பார்த்து ரக் நீ இப்போ ஓகே தானே, என்ன பாரு, நீ இப்ப நல்லா தானே இருக்க, என்கிட்ட பதில் சொல்லு அப்படின்ட்டு நம்ம முட்டு வந்து நம்ம ரக்கிட்ட கேட்க, நம்ம ரக்கம் அவனை அப்படியே நிமிந்து பார்த்து நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம முட்கிட்ட சொல்ல, நம்ம முட்டை அப்படியே ரக்க பார்த்துட்டு நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம முட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு சொல்றான் ஆமா இதோட நான் எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன், நமக்குள்ள போட்ட கான்ட்ராக்டை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை அப்படியே கிழிச்சு போடவும் அப்படியே நம்ம ஜாக் இருக்கா இல்லையா, அவன் வந்து சொல்றான் இதோட நீ வந்து ரக் வீட்ல இருந்து போயிரு அப்படின்ட்டு ஜாக் வந்து முட்கிட்டே சொல்றான். நம்ம ரக்க பார்த்து நீ நல்ல வேலை செஞ்சடா அப்படின்ட்டு நம்ம ரக்கிட்டே சொல்லவும் நம்ம ரக் வந்து நம்ம மொட்டை பார்த்து நீ நாளைக்கே என் வீட்டை விட்டு போயிரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்லவும் முட் வந்து அப்படியே ஜாக்கை பார்த்துட்டு நம்ம ரக்கிட்ட அவன் சொல்றான் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சா, உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லையா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, நம்ம ரக்கும் ஆமான்ட்டு சொல்லவும் நம்ம மொட்டை இருந்துட்டு அப்பனா இனிமே நான் நீ சொல்ற பேச்சு எதுவும் கேட்க கூடாதுல அப்படின்ட்டு நம்ம மொட்டை இருந்து நம்ம ரக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு ஆமான்னு சொல்லவும் நம்ம மொட்டை இருந்துட்டு சரி அப்பனா ஓகே எனக்கு ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா நம்ம மொட் வந்து எந்திரிச்சு நம்ம ஜாக்கோட வாயிலேயோ அப்படியே பழையன்ட்டு ஒரு அடி கொடுக்குறான். அவன் ஒரு அடிக்கவும் நம்ம ஜாக் வந்து பொத்துட்டு கீழே விழுந்துட்டு என்னடா பண்ற, ஏன்டா என்ன அடிச்ச அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம முட்கிட்ட கேட்கறான். மொட்டை இருந்துட்டு உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜாக் வந்து ஒரு கட்டத்துல பயந்துட்டு ரக்க பிடிச்சி கூப்பிட்டு இருக்கா, ரக் எனக்கு ஹெல்ப் பண்ணி வேணும் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரக் கிட்ட கேட்க, ரக் வந்து அப்படியே பயத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பண்றேன்னு தெரியாம அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம மொட்டை பிடிச்சி போதும் நிப்பாட்ட அவனை அடிக்காத அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு நான் ஏன் நிப்பாட்டணும், இப்போ ஒன்னும் நான் நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்க முடியாது, இது என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவர் சொன்னதை நீ கேட்டையா இல்லையா, நீ என்ன பண்றேன்ட்டு உனக்கு தெரியுதா இல்லையா, அவர் வந்து உன்னை கொன்றுவாரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு அவர் ஒன்றும் அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு நம்ம முற்றி வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு ரக்க இருந்துட்டு ஏன் அவரால் பண்ண முடியாது, அவர் கண்டிப்பா பண்ணுவாரு, அங்கிள் டாக்டரை கொண்ட மாதிரி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம முட்டை இருந்துட்டு அவர் ஒன்றும் அதை பண்ணல, அவர் வந்து ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரு அப்படின்ட்டு நம்ம முட் வந்து ரக்கிட்ட சொல்லவும் நம்ம ரக் வந்து அப்படியே ஆச்சரியமா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம முட் வந்து ரக்க பிடிச்சி அங்க பாரு அவரை, உங்க அப்பாவால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னையும் சரி உன்னையும் சரி உன்னோட ஃபேமிலியும் சரி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரை பாரு நல்லா, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவர் பழைய பழைய ஆள் ஆயிட்டாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியாது, இவரை பார்த்தா நீ பயந்துகிட்டு இருக்க, அவர் ஒன்னும் என்ன கொல்ல மாட்டாரு, அப்படியே கொல்ல வந்தாலும் எனக்கு ஒன்னும் அவர் மேல எல்லாம் பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் வந்தா வரட்டும் நான் பாத்துக்கிறேன், என்னால அவரை பாத்துக்க முடியும் அப்படின்ட்டு முட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு நம்ம ரக்க பார்த்து ரக் இங்க பாரு, டாக்டர் இறந்ததுக்கு ஒன்னும் உங்க அப்பா ஒன்னும் காரணம் கிடையாது, அதே மாதிரி நீயும் காரணம் கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான், உனக்கு புரியுதா அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அப்படியே மொட்டை பார்த்துட்டு நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான், உங்க அப்பாவும் அதுக்கு காரணம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜாக் இருந்துட்டு நம்ம ரக்கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக்குக்கு வந்து சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்றும் ஞாபகம் வருது, இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா உன்னால எனக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்கடா, என் லைஃபை விட்டு போயிடும், உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில வச்சு அடிக்கிற மாதிரி நம்ம ரக்க அப்பயே பயன்படுத்திருப்பாரு. இதெல்லாமே நம்ம ரக்கு இப்ப நினைச்சு பார்த்துட்டு அப்பா உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயந்தான், இப்பயும் எனக்கு பயந்தான், அதுக்காண்டி உங்க பையனை நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ப்ளீஸ் நீங்க எங்களோட லைஃபை விட்டு போயிருங்க, இனிமேல் எங்க லைஃப்லயே நீங்க வந்துடாதீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் பணமும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்க இருந்து அப்படியேவும் வந்துடுறான். அப்புறம் நம்ம ரக் வீட்ல தான் காட்டுறாங்க. ரக் வந்து அவன் பெட்ல உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப மொட் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு நீ நல்லா இருக்கேன்ட்டு கீழே எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு நீ எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட ரக் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இல்ல நாங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்க அம்மா கிட்ட பேசினேன், குவான் தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க, நான் அப்பதான் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எங்க அம்மாவும் இவ்வளவு நாளா இதை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தாங்கன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை, எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவர் வந்து எங்க லைஃபை விட்டு விலகி போகணும்ட்டு அவங்களும் நினைச்சிருக்காங்க, அவங்க எங்க லைஃப்க்கு வரக்கூடாது, அதனாலதான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ரக்க பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக்க இருந்துட்டு இல்ல நான் அவங்க கிட்ட பேசுறது இல்ல, அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த நம்ம மொட் வந்து அவன் பக்கத்துல போய் அவன் இடுப்புல கை வச்சுட்டு நீ ஓகே தானே, நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக்க இருந்துட்டு நான் ஓகேவா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லவும், அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு நீ ஓகே இல்லாட்டி அதை என்கிட்ட சொல்லிடு, நீ எப்படி இருக்கியோ அதை என்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக் வந்து நம்ம மொட்டை பார்த்துட்டு
எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பாவுக்கு பணம் தரலாட்டி அவர் மறுபடியும் குவானையும், மீனாவையும் ஏதோ கஷ்டப்படுத்துவாரோ எனக்கு பயமா இருக்கு. அங்கிள் சாவுக்கு நான் காரணம் இல்லனாலும் எனக்கு அத நெனச்சு கில்ட்டியா இருக்கு. என்னால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்டின்ட்டும். அது மட்டும் இல்லாம நான் வேணும்ட்டே அந்த கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணல. அப்பாவால தான் நான் அத கேன்சல் பண்ணேன். ஏன்னா நான் அப்படி செய்யலன்னா, அப்பா உன்ன ஏதாவது பண்ணிருவாரோ எனக்கு பயமா இருந்துச்சு அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் ஓவராவே பயந்துகிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லவும், இத பாத்துட்டு இருந்த நம்ம மொட்டு வந்து விட்டா ஓவரா பேசுவான்னு நெனச்சுக்கிட்டு, அப்படியே அவனுக்கு வந்து பச்சுன்ட்டு இழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணிர்றான். கிஸ் பண்ணிட்டு அவன அப்படியே பாத்துக்கிட்டு, "போதும் நிறுத்து. இது எதுவுமே உன் தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நீ ஏத்துக்காத. இது எதுவுமே உன்னால வந்தது கிடையாது." அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன் கைய பாத்துட்டு, எனக்கு வலிக்குது. இந்த காயம் வந்து ரொம்ப வலிக்குது. இதுல போட்டுருக்கிற ஸ்டிச் கலண்டுருமோன்ட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அப்படியே அவன பாத்து அவன் கைய புடிச்சு, "இது ரொம்ப வலிக்குதா உனக்கு? நம்ம வேணா போய் டாக்டர் கிட்ட போலாமா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு மொட் வந்து அவன பாத்து சிரிச்சுட்டு, "இது வெறும் சின்ன காயம் தான். இந்த காயத்துல நீ கிஸ் பண்ணா சரியா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கிஸ் பண்ணு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து கைய நீட்டிட்டே இருக்கான். ஆனா நம்ம ரக் வந்து அவன அப்படியே பாத்துட்டே இருக்கான். நம்ம மொட் வந்து, வலிக்குது, வலிக்குது" அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ரக் வந்து அவன அப்படியே பாத்துட்டு, "சரி போனா போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைய பிடிச்சு அவன் கையில ஒரு கிஸ் பண்ணிர்றான். கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹக்கிங் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் கியூட்டாவே போயிட்டு தான் இருக்கு. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் ஹக்கிங் மூமெண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம மொட் வந்து கீழ வந்தா, நம்ம மோக் வந்து இன்னும் போகாம அங்கேயே தான் உட்காந்துருக்கு. இவன் கீழ வந்த உடனேவும் நம்ம மோக் வந்து எங்க மொட்டு அவர் எங்க அப்டின்ட்டு கேட்க, நம்ம மொட்டு இருந்துகிட்டு, அவன் நல்லா தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். நீ இப்ப வீட்டுக்கு போ. நான் அவன இங்க இருந்து பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து மோக் கிட்ட சொல்ல, நம்ம மோக் வந்து போகாம அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மோக் வந்து நம்ம மொட் கிட்ட கேட்கிறா, "சரி இது எல்லாமே எதுக்கு நீ பண்ண?" அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து மொட் கிட்ட கேட்க, நம்ம மொட்டு இருந்துட்டு, "என்ன பண்ணேன்?" அப்டின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு மோக் இருந்துகிட்டு, "எல்லாமே தான் ரக்காண்டி இது எல்லாத்தையும் எதுக்கு பண்ண?" அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு சொல்றான், "இது எல்லாமே பண்ணதுனால இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இத விடு." அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து மூக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துகிட்டு, சரி ஓகே. அவளுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அதாவது கிழிச்சுட்டான் இல்லையா? அது தெரிஞ்சிருக்கு போல. அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூக்கு வந்து மொட்கிட்ட சொல்றா, "நீ இங்க இருந்து போகாத. நீ ரக் கூடயே இரு. அவர் கூட இருந்தா அவர் இன்னும் நல்லா இருப்பாரு." அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு வந்து யோசிச்சுட்டு, "இது எதுவுமே என் கையில இல்ல. இது எல்லாமே ரக்கோட விருப்பம் தான். ரக் இங்க இருன்னு சொன்னா தான் என்னால இருக்க முடியும். அவன் வேணான்னு சொல்லிட்டான்னா, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தா நம்ம மூக்குக்கு ஒரு மாரி ஃபீலிங்கா தான் இருக்கு. அவளே அப்படியே ஒரு மாரி ஃபீலிங்கா பார்த்துட்டே தான் இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மொட் வந்து அவனோட தம்பி கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவன் தம்பி வந்து என்ன சொல்றான்னா, "டேய் அண்ணா உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னுமா இங்க வர காணோம்? நவம்பர் மாசமே வந்துருச்சுடா. எப்படா இங்க வர்ற? இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னா, நானும் இந்த கடைய மூடிட்டு எங்கேயாவது போயிருவேன் பாத்துக்க. சீக்கிரமா வந்து தொலைடா. எப்படா வருவ?" அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் ஒரு பக்கம் கத்த, நம்ம மொட் வந்து, "இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கொஞ்சம் வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கே நான் வரதுக்கு பாக்குறேன். நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பா வந்துருவேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அவனோட தம்பியும் இருந்துட்டு, "சரி ஓகே சீக்கிரமா வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சிடுறான். அப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம மொட் கையில ஒரு பிரேஸ்லெட் மாரி இருக்கு. அத பாத்துக்கிட்டு நம்ம மொட் வந்து அப்படியே கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு குட்டி சைட் ஸ்டோரி தான். சைட் ஸ்டோரியில வந்து நம்ம மொட் வந்து வெளிய உட்காந்து பிரேஸ்லெட் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து பின்னாடி வரவும், நம்ம மொட் வந்து அந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே எடுத்து பில்லோக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு நம்ம ரக் கிட்ட, "நீ ஏன் இங்க வந்த? இங்க வந்து கொசு கடிக்கும். நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல நான் இங்கேயே தூங்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்காந்து படுத்துக்கிறான். அப்படி படுத்துக்கிட்டு நம்ம ரக் வந்து கேட்கறான், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, நம்ம மொட் இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ரிவல் தான் பார்த்துட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு, "நீ உன்னோட வீட்ட ரொம்ப மிஸ் பண்றியா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க மட்டும் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், நம்ம ரக் இருந்துட்டு, என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஐலேண்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாருக்கு மட்டும் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, "நீ நிஜமாவே சொல்றியா? என் கூட வருவியா?" அப்படின்ட்டு நம்ம முட் கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "ஏன் என்னால வரக்கூடாதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கண்டிப்பா என் கூட வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த எபிசோட் 9 வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இவ வெறும் இந்த சீரிஸே போட்டுட்டு இருக்காளே! வேற சீரிஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறா அப்டின்ட்டு ஒண்ணும் நெனைக்காதீங்க. எனக்கு வந்து பெண்டிங்ல இருக்கிற சீரிஸ முடிச்சுட்டு புது சீரிஸ் ஆரம்பிக்கிற மாரி தான் ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இந்த 2 சீரிஸ பெண்டிங்ல வச்சுட்டு வேற சீரிஸ் போட்டா எனக்கு அது ஒரு மாரி இருக்கு. என்னடா இன்னும் இது பெண்டிங்லயே இருக்கே அப்டின்ட்டு. அதனால தான் இந்த சீரிஸ முடிச்சுட்டு வேற புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பை ஃபிரெண்ட்ஸ்.